கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மனமகிழ்ச்சியை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 37:4 சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது நம்முடைய இருதயம் எவையெல்லாம் விரும்புகிறதோ அவற்றையெல்லாம் அவர் தருவதற்கு சித்தமாய் இருந்து நமக்கு தந்து நம்மை மகிழ செய்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வேதத்தில் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இராவிட்டால் எப்படி இருப்போம் என்று அதே சங்கீதக்காரன் தன்னை 119 சங்கீதம் 92 வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தால் மாத்திரமே நாம் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக காணப்பட முடியும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியாயிருந்தால் நம்முடைய முகமும் மனமகிழ்ச்சியாய் காணப்படும். நமக்கு சற்றே முகம் வாடி போய் இருப்போமானால் நமக்கு அன்பானவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், ஏன் உன் முகம் வாடி இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நம்ம துக்கம் விசாரிப்பாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய உள்மனதானது என்ன நினைக்கிறது அதை நம்முடைய அகமுகமானது பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்திலும் நாம் அவ்வாறாகவே தான் காணப்படுகிறோம். அப்படத்தில் மன மகிழ்ச்சியாய் இராமல் தன்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்க விரும்பி அது கிடையாத பட்சத்தில் ஒரு ராஜா எவ்வாறாக வேதனைப்பட்டான், அவன் எப்படியாக அதை பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலிய நாபோத்துக்கு ஆகாப் ராஜாவின் வீட்டு பக்கத்துல ஒரு அருமையான திராட்சை தோட்டம் காணப்படுகிறது. இந்த திராட்சை தோட்டத்து மேல அவன் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா அவனுடைய தோட்டத்தின் மேல இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இந்த தோட்டத்தை வாங்கி நம்ம வச்சுக்கணும்னு அவன் விரும்பி நாபோத்திட்ட பேசுறான், உன்னோட திராட்சை தோட்டத்தை எனக்கு தான், நான் அதை கீரை கொள்ளையாக மாற்றிக்கொள்கிறேன், நீ அதுக்குரிய விலைக்கிரையத்தை வேணாலும் வாங்கிக்கோ, இல்ல அதுக்கு பதிலா நான் நல்ல ஒரு திராட்சை தோட்டம்னாலும் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா இந்த நாபோத்து சொல்றாரு, அது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், அதனால நான் அதை உனக்கு தரமாட்டேன், அது எனக்கு வேணும்னு சொல்லி அவன் விரும்பி சொல்றான். ஆனா இந்த ஆகாப் ராஜா அவன் தரமாட்டேன்னு சொன்னவன மிகவும் மனமடிந்தவனாக விசனப்பட்டு கோபம் அடைந்தவனாக தன் வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய கட்டில படுத்து ஒரு புறமா சாய்ந்து படுத்து கிடக்கான். அப்போ அவனுடைய மனைவி வாரா, நீர் ஏன் இப்படி வருத்தத்தோட படுத்திருக்கிறது, எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவரு அதை கண்டுக்காம ஒரு பாட்டில படுத்தவன ஏன் இப்படி இருக்கீன்னு விசாரிக்கும் போது இப்படி நாபோத்து எனக்கு அந்த திராட்சை கொள்ளையை தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்றான். இதுக்கா போய் நீர் வருத்தப்படுத்தீரு, நீர் இந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை ஆளுகிற ராஜா அல்லவா, உமக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உமக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லி அவ என்ன செய்யறா, ஒரு பத்திரிபத்தை எழுதுறா, ராஜாவோட முத்திரையை அதுல குத்தி அந்த நாபோத்தின் அதிகாரிகளுக்கும் அங்க உள்ள பெரியவர்களுக்கும் அதை அனுப்பி வைக்கிறா. அதுல என்ன எழுதியிருந்தானா, நீங்க உபவாசம் என்று சொல்லி இந்த நாபோத்துக்கு எதிராக இவன் தேவனையும் ராஜாவையும் நிந்தித்தான், இவனை கல்லெறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இவனுக்கு எதிராக 2 பேலியாளின் மக்களை சாட்சி சொல்ல சொல்லி கல்லெறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதி அனுப்பியிருந்தான். இந்த நிருபத்தை அந்த அதிகாரிகள் வாங்கி பார்த்துட்டு அப்படியே, ஏன்னா ராஜாவோட உத்தரவு, அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாக நாபோத்தை என்ன செய்றாங்க, உபவாசம் சொல்லி முன்ன நிக்க வைக்காங்க. அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க, அவனை வெளியே கூட்டிட்டு போய் பாளையத்துக்கு பிறந்தே கூட்டிட்டு போய் கல்லெறிந்து கொண்டு போடுதாங்க. உடனே அந்த செய்தியானது எசபேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அவ ஆகாப் ராஜாட்ட சொல்றா, நீர் உமக்கு தரமாட்டேன்னு சொன்ன நாபோத்து செத்து போனா, நீர் அவனோட கீரை கொள்ளையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் எந்திரிச்சு சந்தோஷமா என்ன செய்யறான், அந்த கீரை கொள்ளைய தான் பிடித்துக் கொள்வதற்காக செல்கிறான். இந்த செய்தி எலியாவுக்கு கேட்கிறது. அவன் பிற்பாடு அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு சாதாரணமான உலக பிரகமான ஒரு சொத்துக்கு அவன் ஒரு மனிதனையே கொலை செய்யக்கூடியவளாக அவனுடைய மனைவி காணப்பட்டால், அவனும் அது நிமித்தமாக மனநோவுற்றவனாக காணப்பட்டான். அது கிடைக்கும் என்றவுடன் மனமகிழ்ச்சியாயிரும் நீர் போய் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவன் மனமகிழ்ச்சியாய் அதை எடுத்துக்கொள்ள சென்றான். இவ்வாறாக நாம் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிறனுடைய சொத்துக்கு நாம் ஆசைப்படாதவர்களாக, பிறருடைய பொருள்களுக்கு நாம் ஆசைப்படாதவர்களாக நாம் காணப்பட்டால் மாத்திரமே வேதத்தின்படி நாம்
அவருடைய வேதத்துல நம்ம மனமகிழ்ச்சியா இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கை கொண்டால் மாத்திரம்தான் நம்ம பிழைக்க முடியும். இல்லை என்றால் வேதத்தில் பிரியமாய் இராதவிட்டால் நாம் துக்கத்தால் சாக வேண்டியது ஏற்படும். சரி, ஆண்டவருடைய வேதத்தின்படி நடந்த அவர்கள் எப்படியாக மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போதிக்கிறதுக்கு ஒரு ஆற்றங்கரையோரத்துல போய் வழக்கமா செய்வாங்க. அந்த இடத்துல தேத்தீராங்கிற பெண்ணை ரத்தாம்பர விற்கிறவளாக காணப்பட்டா. அவ என்ன செய்யறா, இவங்களை பாக்குறா, அவங்களுடைய போதகத்தெல்லாம் கேட்கிறவ என்ன செய்யறா, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு பவுலையும் சீலாவையும் வருந்தி அழைக்கிறவளா காணப்படுறா. உடனே இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு திரும்ப வராங்க. இப்படியாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு குறி சொல்லுகிற பெண் என்ன செய்யறா, இவங்க அனுதினமும் போகும்போதெல்லாம் இந்த மனுஷர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷர்கள், இவர்கள் நமக்கு ரட்சிப்பை குறித்து சொல்ல வந்தவர்கள் என்று அவங்க எப்பெல்லாம் போகும்போது இவ பாக்குறாளோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றான். அவ தவறுதலாக எந்த வார்த்தையும் சொல்ல, உன்னதத்தில் உள்ள தேவனுடைய மனுஷர்கள் தான் சொன்னான். ஆனா இந்த பவுலும் சீலாவுக்கும் பவுலுக்கு இது ரொம்ப மனமடிவா காணப்பட்டது. உடனே அவன் நிச்சயம் அந்த குறிசொல்கிறவள்கிட்ட இருக்கிற அந்த ஆவியை பார்த்து இவளை விட்டு நீ போன்னு சொல்றான். அப்படி சொன்னது நிமித்தமாக அந்த ஆவி அவளை விட்டு போய்விட்டது. அவள் குறி சொல்ல முடியாமல் காணப்பட்டார். இவளுடைய எஜமான்கள் தங்களுடைய ஆதாயம் பிழைப்பு அற்று போயிட்டு என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் இழுத்து கொண்டு போய் இவங்க அந்தவெளியில் உள்ள அதிகாரிகள்கிட்ட கூட்டு போறாங்க. அவங்க எங்களை வஸ்திரங்களை கிழித்து அடித்து சிறைச்சாலையில காப்பாடி விட்டு பாதுகாப்பாக வைத்திருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் அவளை உட்காவலறையில போட்டு நல்ல பத்திரமா பூட்டி அவன் பாதுகாக்கிறான். இவங்க அந்த நடு ராத்திரி வேலையில இந்த பவுலும் சீலாவையும் தொழுமரத்துல கட்டி இருக்காங்க. அவங்க கால் மேல இருக்கு, அவங்க கீழே அப்படி படுத்த தலையில படுத்த மாதிரி காணப்படுறாங்க. இந்த தருணத்திலும் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. எப்போ துதித்து பாடிக்கொண்டிருக்காங்களோ சடுதியிலே பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆனா அந்த அதிர்ச்சியில அந்த சிறைச்சாலைக்காரங்க எந்திரிக்கல. ஆனா சிறைச்சாலையோட கதவு திறக்கப்பட்டது. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆக இவங்க ரெண்டு பேரும் கட்டவிழ்க்கப்பட்டவங்க வெளியே வராங்க. திடீர்னு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து முழிக்கிறான். இவங்களை காணும், கதவெல்லாம் திறந்திருக்கணும்னா பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொலை செய்ய பார்க்கிறான். உடனே சவுல் அதை பார்த்தவனாக, உனக்கு கெடுதி ஒண்ணு செய்யாத, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சொன்னதோட மாத்திரமில்ல, சிறைச்சாலைக்காரன் விளக்கு தண்டை எடுக்க போறான். விளக்கை எடுத்து அவங்கள பாக்குறான். பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ ஆத்திராகி ஆண்டவரை விசுவாசி, அப்புறம் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீங்கன்னு பவுலும் சீலாவும் சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன மாத்திரத்துல இவன் அவங்க பாதத்துல விழுந்து அவங்களை பணிந்து அவங்களை தன் வீட்டிற்கு அழைத்து போய் அவங்களுக்கு போஜனம் கொடுக்குறான். இவங்க சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, அவங்க வீட்டார் அனைவரும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவங்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஞானஸ்தானம் பெற்றவர்களாக காணப்பட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்காரன் மிகுந்த மனமகிழ்ச்சியாய் காணப்பட்டான். எவ்வாறாக பவுலும் சீலாவின் நிமித்தமாக ஒரு சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவரை அவங்க பாடி துதித்தாங்க. ஆண்டவருடைய வசனத்தை சிறைச்சாலைக்காரனுக்கு போதித்தாங்க. அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அவர்கள் மனமகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியை, ஆண்டவருடைய சந்தோஷத்தை, அவருடைய வார்த்தையை நாம் மட்டும் உட்கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களிலாவது ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தையில நாம் மனமகிழ்ச்சியா இருந்தால் மாத்திரம்தான் நம் துக்கத்தினால் அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக, கரம் பிடித்து மார்போடு முனைத்து முத்தம் செய்கிறவராக அவர் காணப்படுவார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அறிவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு நீ கற்றுத்தாரும்பா. உலக காரியங்கள் மேல் நாங்கள் இச்சையற்றவர்களாக காணப்படாதவண்ணம் உம்முடைய வேதத்தின் மேல் நாங்கள் பற்றுதலாய் இருக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை நிதானித்து உம்முடைய வேதத்துல நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளிய சத்தத்தை கேட்டு உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அறிவை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.